பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஜெயிப்பதற்காக கோவையில் திமுக டம்மி வேட்பாளரை நிறுத்தியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். கனிமொழி ஜெயிப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரசுக்கு தூத்துக்குடியை ஒதுக்கியுள்ளது பாஜக என்று சீமான் சாடல். டிஎஸ்டி பற்றி நடிகர் கமலுக்கு புரிதல் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. ஜிஎஸ்டி குறித்து படத்தில் வரும் வசனம் போன்று நடிகர் கமல்ஹாசன் பேசி வருவதாகவும் சாடல். ஓமலூர் அருகே பிரச்சாரத்தில் பாம்பை கழுத்தில் போட்டுக் கொண்டு வந்த இளைஞரை வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் 14 நாள் நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.